நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 வீலரில் இருக்கிற ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம், அதாவது மோட்டார் சைக்கிள், அட்வான்ஸ்டு ஸ்கூட்டர்ஸில் இருக்கிற ஏபிஎஸ் ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது, சிங்கிள் சேனல்னா என்ன, டூயல் சேனல்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் இன் மோட்டார் சைக்கிள்ஸ். ஆன்டி லாக் பிரேக் சிஸ்டம் இது சேஃப்டி ஃபியூச்சர் வீல்ஸ் ஃப்ரம் லாக்கிங். எந்த வீலும் லாக் ஆகாமல் இருக்கிறது, ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறது யூஸ் பண்ணுறது தான். சடனாக ஒரு பிரேக் போடுறோம், நம்ம பிரேக் நிற்காமல் போகுது, வீல் வண்டி ஸ்கிட் ஆகுது, அதனால நம்ம போய் கொலைட் ஆகிறோம். ஏபிஎஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கிட் ஆகாமல் டர்ன் பண்ணி போகலாம். இது நார்மலாக 2 வீல்லையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது டூயல் சேனல்னு சொல்லுவாங்க. சில வெஹிக்கிளில் சிங்கிளாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது கையில் நம்ம பிரேக்கும் காலில் ஒரு பிரேக்கும் இருக்கும், ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ECU இருக்கும் அந்த சென்டரில். அது ஒரு ஹைட்ராலிக் பம்பும் இருக்கும். இந்த பம்பில் இருந்து பம்ப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ECU கால்குலேட் பண்ணி எந்த வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணணுமோ அந்த வீல் அப்ளை பண்ணி ஸ்கிட்டிங்கும் லாக் ஆகிறத அவாய்ட் பண்ணும். மோட்டார் சைக்கிள் ABS ப்ரிவென்ட்ஸ் வீல் லாக்அப் டியூரிங் சடன் ஸ்டாப்ஸ். நம்ம சடனாக பிரேக் அடிக்கும் போது சில சமயம் எக்ஸஸ் பிரேக் ஃப்ரண்ட் வீலுக்கும் ரியர் வீலுக்கு வந்துச்சுன்னா ஸ்கிட் ஆகிடும், அதை தடுக்கிறது. அதே மாதிரி ஒரு வீல் லாக் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் போயிடும், வந்துட்டுனா நமக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்கு ABS மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் 150 cc என்ற அளவுக்கு கம்பல்சரி ABS ஃபிக்ஸ் பண்ணணும். மெயின் காம்பனன்ட்ஸ் இந்த ஏபிஎஸ்ல ஒரு வீல் சென்சார்ஸ் இருக்கும். இது வீல் டிஸ்க், பிரேக் பிடிக்கிற டிஸ்க்கு. இது சென்சார். இதில் ஒரு சின்ன ஸ்லாட்டட் ரிங் வீல் இருக்கும் நார்மலாக. இந்த ஸ்லாட்ஸ் பொறுத்து இது சென்சார், இந்த சைடில் இருக்கிறது. இதுதான் அந்த ஸ்லாட்டட் வீல். இது இங்கே உள்ளே இருக்கும். இந்த வீல் இதுவும் கரெக்டாக அலைனாக தான் ஏபிஎஸ் அப்ளை ஆகும். ஏதாவது பஞ்சர் அட்டன் பண்ணுறதோ இல்லை வேறு எதுக்காக வீல் ரிமூவ் பண்ணிட்டு மாட்டும் போது கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த ஏபிஎஸ் ஒர்க் ஆகாது. வீல் ஸ்பீடு சென்சார், இதே மேக்னெட்டிக் ஹால் எஃபெக்ட் சென்சார்ஸ் தான். டூத்டு ஆர் ஸ்லாட் வீல், நார்மலாக ஸ்லாட்டட் வீல்ஸ் தான் இருக்கும். இந்த டிடெக்ட் ஸ்பீட் அண்ட் ஆக்சலரேஷன், என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்கிறது அந்த சென்சார் சென்ஸ் பண்ணி இந்த ECUக்கு அனுப்பும். ECU பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ECU எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. 1 சேனல் 1 சென்சார் இன் ஃப்ரண்ட் வீல்னா இருந்தால் ஒரு சிங்கிள் சேனல்னா 2 சேனல் 2 சென்சார் 2 வீல்லையும் இருக்கும். இதுதான் ஹைட்ராலிக் யூனிட்டு. இது மிடில் இருக்கும், சீட்டுக்கு அடியில் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு மோட்டரு, இது ஒரு பம்பு, இதோட கண்ட்ரோல் வால்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இது ECU, இது ஹைட்ராலிக் யூனிட்டு, இது பம்பு, மானிட்டர், இது ஸ்பீட் சென்சார். அக்குமுலேட்டர், இதில் அக்குமுலேட்டர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா பம்பு சின்ன பம்பாக இருக்கிறதுனால அது பிரேக்கிங், எமர்ஜென்சி பிரேக்கிங் பத்தாது. அதனால் அக்குமுலேட்டர்னா ஹை ப்ரெஷர் ஃப்ளூயிட்டை டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட், இது நார்மலாக காரில் இருக்கிற மாதிரி கண்ட்ரோல் யூனிட், ஆனால் மினியேச்சராக இருக்கும். இதுதான் பிரெயின் ஆஃப் தி ABS. இட் கான்ஸ்டன்ட்லி ரிசீவ்ஸ் அண்ட் ப்ராசஸ் த ஸ்பீட் டேட்டா ஃப்ரம் சென்சாரோட ஸ்பீட் டேட்டாவை அது ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இட் டிடெக்ட்ஸ் சடன் ட்ராப், ஏதாவது வீல் சடனாக ட்ராப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ECU சென்ஸ் பண்ணிடும். பிரேக் லைன்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிரேக் லைன் இருக்குது, எவ்வளோ கேபிள் இருக்குது. இதெல்லாம் இன்டர்னலாக ரன் ஆகிட்டு இருக்கும். பிரேக் லைன் நார்மலாக பிரேக் லைன் ஹைட்ராலிக்காக இருக்கும், அதில் தான் ஆயில் எல்லாம் போயிட்டுருக்கும். சென்சார் கேபிள்ஸ் வயர்ஸ். இதில் எது ப்ராப்ளம்னாலும் ABS ப்ராப்ளம் சொல்லி நம்ம டேஷ்போர்டில் இண்டிகேஷன் வந்துடும், அதாவது ஸ்பீடோமீட்டருக்குள்ள. ஆனால் நார்மல் பிரேக் ஒர்க் ஆகும். இதுதான் அதனுடைய மெயின் பார்ட்ஸ் மோட்டார் சைக்கிளில். ஒர்க்கிங் பிரின்சிபிள், ஏதாவது ஒரு வீல் நம்ம லாக் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணோம்னா அந்த இமீடியட்டாக அந்த வீலுக்கு போகிற ஆயிலை ரிலீஸ் பண்ணிவிடும். மானிட்டர் ஸ்பீடு, 2 வீலுடைய ஸ்பீடையும் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். டிடெக்டிங் லாக்அப், ஏதாவது வீல் லாக் ஆகிடுச்சு சுத்தலைன்னா இமீடியட்டாக ஸ்கிட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ECU இருக்குல்ல, அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்டு இதுக்கு போகிற ப்ரெஷர் ஆயிலை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிக்கும். இதெல்லாம் 1 செகண்ட்ஸில் 15 to 20 டைம்ஸ் நடக்கும். உடனே இமீடியட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். திருப்பி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு அப்படி இருந்தால் பிரேக்கும் பிடிக்காது. நமக்கு பிரேக்கும் பிடிக்கணும், லாக் ஆகாமல் இருக்கணும். அதுக்காக ரீஅப்ளை பண்ணணும். அந்த பம்பை திருப்பி ரன் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி வச்சுக்கும். தேவைன்னா பிடிக்கும், இல்லைன்னா விட்டுரும்.
சிங்கிள் சேனல் வர்சஸ் டுவல் சேனல் ஏபிஎஸ். இப்போ கொஞ்சம் லோ காஸ்ட் வெஹிக்கிள் எல்லாம் சிங்கிள் சேனல் வரும். அதான் ஃப்ரண்ட் வீல்ல மட்டும்தான் அந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்டு பிரேக் இருக்கும் ஏபிஎஸ். ரியல் சேனல்ல ஒன்லி ஹைட்ராலிக் பிரேக் தான் இருக்கும். ஆனால் இது ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் தான் மேஜர் காஸ் ஃபார் ஸ்கிட்டிங் பிரேக் ஆகும்போது. அதனால தான் ஃப்ரண்ட் வீல் கம்பல்சரியாக கொடுக்கணும். லீன் ஆங்கிள் சென்சிட்டிவிட்டி நார்மலாக ஏபிஎஸ் வந்து வீல் லாக் ஆகிறதாங்கிறது மட்டும்தான் பார்க்கும். ஆனால் இப்போ அட்வான்ஸ் கார்னரிங் ஏபிஎஸ்ங்கிற ஒரு இது என்ன பண்ணோம்னா ஐஎம்இ இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட், அதாவது வண்டி டில்ட் ஆகுதாங்கிறதையும் கணிச்சிரும். அது அப்படி என்னன்னா அதுக்கேற்றபடி கொஞ்சம் அந்த ஏபிஎஸ் மாடிஃபை பண்ணும். அதுக்கு பேர் கார்னரிங் ஏபிஎஸ்ன்னு பேர். ஃபெயில் சேஃப் ஆப்ரேஷன்ஸ். ஃபெயில் சேஃப்னா அந்த ஏபிஎஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நார்மலாக ஒரு நாள் லைட் எரியும். லைட் எரிஞ்சால் நம்ம இமீடியட்டாக பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேனர் இருக்கு. அந்த ஸ்கேனர் ஓபிடி ஸ்கேனர் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனரை மாட்டி தான் நம்ம பார்க்க முடியும் என்ன ட்ரபிளில் இந்த ஃபால்ட் வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணணும்னா உடனே வந்து லைட் எரியும், ஒரு இண்டிகேஷன் வரும். எலக்ட்ரிக்கல் சப்ளை எல்லாம் அந்த பம்பு போகிற சப்ளை சால்நாட் வால்வ் எல்லாம் கட் ஆகிடும். நார்மல் கன்வென்ஷனல் பிரேக் மட்டும் எஃபெக்டிவாக இருக்கும். மோட்டார் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எம்எஸ்சின்னு பேர். இதெல்லாம் அட்வான்ஸ் வெஹிக்கிளில் தான் இருக்கும், நார்மல் வெஹிக்கிளில் கிடையாது. எவ்வளோ டில்ட் ஆகுது, எவ்வளோ தூரம் 3 ஆங்கிள் டைரக்ட் ரொட்டேஷனில் இருக்குதாங்கிறத பார்க்கறதுக்கு அது ஸ்பெஷல் பர்பஸ் சென்சர்ஸ் வேணும். இது இருந்ததுன்னா இந்த ஓவரா டேர்ன் ஆகுதுன்னா அதுக்கேற்றபடி வார்னிங் கொடுக்கும். தேவைன்னா என்ஜினுடைய ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணும், பிரேக் அப்ளை பண்ணுறத மாற்றிக்கும். அதனால அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் பேர். இது காரில் இம்பார்ட்டன்ட், எல்லா கார்லையும் ஆல்மோஸ்ட் இருக்கும். 2 வீலர்ல அட்வான்ஸ் வெஹிக்கிளில் மட்டும்தான் இருக்கும். கீ சேஃப்டி ஃபங்க்ஷன்ஸ் கார்னரிங் ஏபிஎஸ் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி கார்னர் டில்ட் ஆகுதாங்கிறத பார்க்கறது. ஆன்டி ரைட்டிங் டெண்டன்சி ஃப்ரண்ட் பேலன்சிங் பிரேக் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நார்மல் பண்ண ட்ரை பண்ணும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பெஞ்ச். இப்போ ஒரு பெண்டில் போயிட்டு இருக்கோம்னா நம்ம அவுட் ஆஃப் ட்ராக்ல போகிற மாதிரி ஸ்கிட் அப்படியே ட்ராக்ஷன் போயிடும். நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கு குறவாக இருந்ததுன்னா அவுட் ஆஃப் டேர்ன் போயிடும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. காம்போனன்ட்ஸ் என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் வச்சு இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இனிஷியல் மூவ்மெண்ட் யூனிட், இது வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 3D R60 சென்சார் பேக்கேஜ்னு தனியாக கிடைக்குது. இது வந்து என்னன்னா இப்போ ஜைரோஸ்கோப் இருக்கும், ஆக்சிலரேட்டர் மீட்டர் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து வண்டி எவ்வளோ டில்ட் ஆகுது, என்ன ஆங்கிளில் போயிட்டு இருக்குங்கிறதெல்லாம் அது சென்ஸ் பண்ணி இந்த கண்டினியூஸாக இந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் மைக்ரோ ப்ராசருக்கு அதை அனுப்பும். அதுக்கேற்றபடி இந்த பிரேக்கிங் எல்லாம் அப்ளை ஆகும். வீல் ஸ்பீட் சென்சார், எலக்ட்ரானிக் பிரேக் அண்ட் த்ராட்டில் மேனேஜ்மெண்ட். த்ராட்டில் மேனேஜ்மெண்ட் எதுக்குன்னா என்ஜின் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ என்ஜின் ஸ்பீடும் இப்போ வர்ற பைக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் தான் வருது. ஒர்க்கிங் பிரின்சிபல் டயர் ட்ராக்ஷன் லிமிட். மோட்டார் சைக்கிள் டயர் ஹாஸ் எ ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் கிரிப், மினிமம் கிரிப் இருக்கணும். அது இன் எ கார்னர் சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் தி கிரிப் இஸ் ரிக்வயர்ட் டு மெயின்டைன் லீன் ஆங்கிள். மினிமம் கிரிப் இல்லைன்னா அது ஸ்டெபிலிட்டி போயிடும். இந்த ஐஎம் என்ன பண்ணணும்னா எக்ஸாக்ட் லீன் ஆங்கிள் நம்ம எவ்வளோ கரிச்சிருக்கோங்கிறத அதை கால்குலேட் பண்ணி வண்டிக்கு ஸ்பீடு எவ்வளவு, உண்மையிலே இது ஸ்கிட் ஆகாமல் போக முடியுமாங்கிறத கால்குலேட் பண்ணும். ஸோ அது ஏதாவது ப்ராப்ளம் வந்துன்னா இம்மிடியட்டாக பிரேக் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை பிரேக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கோ இது ஒர்க் பண்ணும். ஸோ பிரேக் ஃபோர்ஸும் வந்து ஃப்ரண்ட்டுக்கும் ரியர் வீலுக்கும் என்ன தேவை அதை எட்டபடி அட்ஜஸ்ட் பண்ணும். அதர் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் என்னென்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ரிவென்ட்ஸ் வீல் ஸ்பின் அண்டர் ஆக்சிலரேஷன். அதாவது என்னென்னா இப்போ சடனாக நம்ம ஆக்சிலேஷன் கொடுக்கணும்னா ரியர் வீல் சுற்றிடும், நீங்கள் அதை பார்க்கலாம், உடனே டயர் தேயும். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதெல்லாம் அட்வான்ஸ்டு வெஹிக்கிளில் தான் இருக்கும், மோட்டார் சைக்கிளில் தான் இருக்கும், நார்மலில் இருக்காது. எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் அட்வான்ஸ் வெஹிக்கிளில் தான் இருக்கும். இது என்ன பண்ணணும், ஃப்ரண்ட் வீல் நம்ம பின்னாடி பேசஞ்சர் ஏறுறாங்கன்னா அதுக்கேற்றபடி பிரேக் ஃபோர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும். பிரேக் அசிஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெஹிக்கிள் முன்னாடி ஒரு ஆள் போகுது, இந்த டிஸ்டன்ஸு கால்குலேட் பண்ணும். இந்த கால்குலேட் பண்ணிட்டு இந்த வித்தின் டிஸ்டன்ஸுக்கு உள்ள இருந்தேன்னா எந்த வார்னிங் வராது, இல்லைன்னா இதுக்கு ஒரு அலர்ட் வரும். தேவைன்னா பிரேக்கும் அப்ளை ஆகும். இனிஷியல் மெஷர்மெண்ட் யூனிட் இதுதான் அந்த டில்ட்டிங், வெஹிக்கிளோட டில்ட்டிங்கை மெஷர் பண்ணுறது, மோட்டார் சைக்கிள் டில்ட்டிங்கை. Thanks for watching. Please subscribe to receive more videos.